ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்து நடந்த ஆஸ்திரேலியா விசஸ் நியூசிலாந்து மேட்ச் தாங்க. இப்பதான் ஏசியா கப் போச்சு. ஸோ எல்லாரும் வருத்தமா இருந்திருப்போம். ஐயோ என்னடா கிரிக்கெட்டே போச்சே, இதுக்கப்புறம் என்ன மேட்ச் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் வருத்தத்துல இருந்தோம். பட்டுன்னு உடனே ஆஸ்திரேலியா விசஸ் நியூசிலாந்து மேட்ச் ஒரு சீரிஸ் நடக்க போகுது. என்னன்னா 3 T20 சீரிஸ். எப்பவும் இந்த சின்ன சின்ன டீம்லாம் ஆனா பெருசா இன்ட்ரெஸ்டா இருக்காது மேட்ச். ஆனா ஆஸ்திரேலியாவும் நல்ல பெரிய டீம், நியூசிலாண்டும் பெரிய டீம். சோ இந்த மேட்ச் எல்லாம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டா போவோம். அதே மாதிரி நேத்து நடந்த மேட்ச் வேற லெவலா இன்ட்ரெஸ்டா போச்சுங்க. ஆஸ்திரேலியா நேத்து டாஸ் ஜெயிச்சுது. உடனே அவன் மாஷ் போலிங் எடுத்துட்டாரு. சோ நம்ம சேஸ் பண்ணி மஜா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல நம்ம நியூசிலாந்துல செட் ஃபர்ஸ்டும் கான்வேவும் இறங்குனாங்க. பெருசா ஓப்பனிங் அந்த அளவுக்கு ஆடல. ரொம்ப எப்பயுமே ஓப்பனிங் தாங்க எப்பயுமே மெயின். அந்த பவர் பிளேல ரன் அடிக்கிறதும், அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல அடிக்கிறதும், அப்புறம் பினிஷர் அடிக்கிறதும் அதுதான் நல்லா இருக்கும். இவங்க இந்த ஓப்பனிங்லேயே 2 பேரும் பெருசா ஆட மாட்டாங்க. ஓப்பனிங்லேயே செட்வெல்ட்டும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கான்வேவும் அவுட் ஆயிட்டாரு. நல்ல வேலை இந்த ட்ரீம் 11லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் கான்வேவை கேப்டனா போட்டு விட்டுருவேன். அதனால நல்ல வேலை ட்ரீம் 11 இல்ல, போட்டுருந்தா என் காசு போயிட்டு இருக்கும். உடனே ஒன் டவுன் ராபின்சன் இறங்குனாரு. இறங்குனோடனே அவர் நல்லா கரெக்டா பொறுமையா ஆடி இருந்தாரு. கூட பெருசா அவருக்கு பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி யாரும் இல்ல. கட 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 கடன்னு விக்கெட் விழுந்துட்டே இருந்தது. சாப்மன் அவுட், அதுக்கப்புறம் ஒரு மிச்சில் வந்தாரு. ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டே போனாரு. அதுக்கப்புறம் பெருசா ஆடல. ஆனா ராபின்சன் மட்டும் அவுட் இல்லாம சூப்பரா ஆடிட்டே வந்தாரு. ஃபர்ஸ்ட் 50 அடிச்சாரு, செம்மடி ஆச்சு. அதுக்கப்புறம் கட்ட 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 கடன்னு ரன் அடிக்க அடிக்க 100 அடிச்சாரு. இந்த விக்கெட்லாம் போக 150 வருமா 120 வருமான்ற மாதிரி இருந்தது. ஆனா ராபின்சன் சூப்பரா நின்னு ஆடி 181 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுவும் கடைசியில 100 அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா சூப்பரா எடுத்துட்டு போய் 100 அடிச்சிட்டாரு. அந்த கிரவுண்ட் வேற சின்னதா ஆச்சு. சும்மா அப்படி தட்டினாவே 6 போகுது, இந்த சைடு தட்டினாவே 6 போகுது. ஸோ எல்லாரும் அப்படியே கொஞ்சம் தட்டி 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 அடிச்சிட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சின்ன கிரவுண்ட்ல இந்த ஸ்கோர்லாம் பத்துமா, அசால்ட்டா அடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இறங்குனாங்க நம்ம மாஷும் எட்டு நார்மலாவே சொல்ல வேணாம், செம்மடி அடிப்பா போல. ஓப்பனிங்கே 2 பேரும் வேற எவ்வளவு அடிச்சிட்டாங்க. பாதி ஸ்கோர் கொண்டு வந்துட்டாங்க. 6 ஓவருக்கே 70-80 அடிச்சிட்டாங்க. இவனுங்களே செம்மடி அடிச்சிட்டானுங்க மாஷும் எட்டும். அதுக்கப்புறம் சாட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் பெருசா பொறுமையெல்லாம் ஆடல. சரியான அடி அடிச்சிட்டாங்க. டேவிட் உள்ள வந்தோடனே சரியான அடி அடிச்சு பட்டு 16 ஓவர்லயே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஈஸியா வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். இந்த மாதிரி இந்த சின்ன கிரவுண்ட்ல எல்லாம் எப்பயுமே 200 மேல டார்கெட் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஆப்போனன்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சேஸ் பண்றதுக்கு. ஆனா இந்த மாதிரிலாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் சீரீஸ்ல எப்படி கொடுப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாம இன்னிலிருந்து இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாம் சின்ன பசங்க தான் ஆடுறாங்க. ஸோ டெய்லியும் நம்ம இந்த நாள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி வீடியோல போடுவோம்.